أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم صلى الله عليه وسلم அம்மா பாது. எல்லா நிலைகளிலும் எல்லா நேரத்திலும் அல்லாஹு தாலாவுக்கு அஞ்சி நடக்க வேண்டுமென்று எனக்கும் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அன்புக்கினே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அவங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, நம்ம நபி வழி வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ணுறீங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்டெல்லாம் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், உங்கள் அனைவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் அல்லாஹு தாலா பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் தந்தருள்வானாக. இப்போ 2 வருடமாக பாலஸ்தீனத்தை கொன்று ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய அடி விழுந்திருக்கு. அது மனசுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த இஸ்ரேல்காரவங்க பலஸ்தீனத்தில் உள்ளவங்கள என்ன பாடுபடுத்தினாங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருமே சிந்தித்து பார்க்கணும். அவங்க எவ்வளோ பாடுபடுத்துகிறாங்க. அந்த சின்ன குழந்தைங்கள கூட கை வேறா கால் வேறா ஒரு சின்ன பச்சிளம் குழந்தைங்கள கூட கொண்டு குவிச்சாங்க, மருத்துவமனையில குண்டு எறிஞ்சாங்க. இந்த நோன்புக்கு, அதாவது பக்ரீத்துடைய இந்த நோம்பில் உணவுக்காக போய் உணவு வாங்கிறதுக்காக போனவங்கள கூட சுட்டு கொலை செஞ்சுருக்குறாங்க. அப்படிப்பட்ட மிருகத்தனமான இந்த இஸ்ரேல் பிரதமர் இன்றைக்கி அடங்கியிருக்காங்க. அவங்களுடைய ஆட்டம் அடங்கியிருக்குது. போர் நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் அதனுடைய விஷயங்கள் முழுதாக தெரியலை. இந்த 2 வருஷமாக ஒவ்வொரு மனிதனையும் உள்ள ஒவ்வொரு மனிதருமே இவனை அடக்கிறதுக்கு ஒரு நாடு கூட இல்லையா, ஒரு ஆள் கூட இல்லையா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருமே எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சும்மா கடந்த சங்கம் ஊதிக்கெடுத்த ஆண்டி மாதிரி அந்த இஸ்ரேல் என்ன பண்ணுச்சு, ஈரான் மேலே ஒரு குண்டை போட்டுச்சு. ஒரு குண்டை போட்ட உடனே இஸ்ரேல் ஈரான் பொங்கி எழுந்துட்டாங்க. அல்லாஹு தாலாவுடைய உதவி அவங்களுக்கு அவங்களுக்கு இறங்கி அவங்க அதாவது அவங்களுடைய வல்லமையை எடுத்து காட்டுறாங்க. அப்போ இந்த அமெரிக்காக்காரவங்களையே அவங்க கதி கலங்க வச்சுட்டாங்கன்னா, ஈரான் எவ்வளோ ஒரு வீரமாக இருந்திருக்கு அந்த நாடு. அவங்கள சியா அப்படி இப்படின்னு ஏதோ வேறு ஒரு இது சொல்கிறாங்க. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு முஸ்லீம் அடிபட்டு கொண்டு இருக்கும்போது இன்னொரு முஸ்லீம் அதை பார்த்துக்கிட்டு இருந்தால் அவன் என்ன சேர்ந்தவன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எல்லாருமே அதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அவங்க அந்த அநியாயம் பண்ணும்போது, அந்த பாலஸ்தீனத்தில் உள்ள கொடுமைகளையெல்லாம் செய்யும்போது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இந்த ஈரான் மட்டும்தான் இப்போ துணிச்சலாக களம் இறங்கி அமெரிக்காவையே உன்னுடையதே உன்னையே நான் அடக்கி காட்டுறேன்னு சொல்லி அவங்க அவங்களுடைய வீரத்தை காட்டிட்டாங்க. அவங்களுக்காக நம்ம அல்லாஹ் தாலாட்ட துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். இந்த கமேனி அப்படிங்கிறவர் அவருக்கு ஒரு கை வேற இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவர் மிகப்பெரிய ஒரு வீரராக இருந்து எந்த ஒரு நாட்டுக்குமே பயப்படாமல் இந்த போரை நடத்தியிருக்காரு. அதனால் அவருக்காக நம்ம எல்லா மக்களுமே அவங்களுக்காக நம்ம துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த இஸ்ரேலுக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு அடி கொடுத்துருக்காங்க. அதுக்காகவே நம்ம இந்த ஈரானை ரொம்ப பாராட்டணும். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் இருக்கான் அப்படிங்கிறத இதுதான் நிரூபிக்கிறது. இறைவனுடைய உதவி யாருக்கு இறங்குச்சு? நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் முஸ்லீம்களுக்கு தான் உண்மையான முஸ்லீம்களுக்கு தான் இறைவனுடைய உதவி கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ உண்மையாயிருக்கு. அதனால் இப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லரசு நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவே போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்குதுன்னா, அப்போ எந்த அளவுக்கு அவங்க அச்சத்தில் இருக்காங்கங்கிறத நம்ம பார்த்துக்கிறணும். எனவே மக்கள் அனைவரும்
நியாயம் நேர்மையின் பக்கமாக இருந்து இந்த பாலஸ்தீன மக்களுடைய அந்த கஷ்டங்கள் துயரங்கள் துடைக்கிறதுக்காக நம்ம எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து கை கொடுக்கணும், உதவி செய்யணும். நம்மளால் வந்து எந்த உதவியும் போய் செய்ய முடியாது. ஆனால் நம்ம செய்யக்கூடிய உதவி என்னென்னா அவங்களுக்கு வந்து இறைவனிடம் வந்து துவா செய்கிறது மட்டும்தான். அதனால் நம்ம இறைவன்கிட்ட துவா செஞ்சோம்னா அந்த துவா வந்து வீணாகவே போகாது. அது நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்வான். அப்படி கபூல் செஞ்சதுடைய காரணமாகத்தான் இன்றைக்கி வந்து அந்த பாலஸ்தீன மக்களுக்கு இந்த ஈரான் மூலமாக ஒரு உதவி கிடச்சிருக்கு. அதோட இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து முஹர்ரம் மாதம் வந்து வருது. இந்த முஹர்ரம் மாதம் இப்போ நம்ம துல்ஹஜ் வந்து முடிய போகுது. இந்த துல்ஹஜ் மாதம் கடைசி நாள் வந்து இந்த துவாவை வந்து நம்ம ஓதணும். அப்போ இந்த துவாவை ஓதுனோம்னா ஷைத்தானுடைய பாதுகாப்பில் இருந்து வந்து நம்ம எல்லாருமே தப்பிச்சுக்கலாம். அதனால தான் இந்த துவாவை போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து நீங்கள் எல்லாருமே இந்த துவாவை வந்து ஓதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த துவா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும். இது என்னென்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வஆலிஹி வஸஹபிஹி வஸல்லம். அல்லாஹும்ம மா அலிம்து ஃபீ ஹாதிஹி ஸனதி மிம்மா நஹியதி மிம்மா நஹிதனி அன்ஹு ஃபலம் அத்துபு மின்ஹு வலம் தர்லஹு வலம் தன்சஹு வஹமில்த அலைய பாத குதிரத்திக்க அலா உகூபத்தி دعوتني إلى توبة بعد جرأتي على معيشتك فإني أستغفرك فاسألك فاغفر لي وما علمت فيها مما ترلاه وأتني عليه الثواب فاسألك اللهم يا كريم يا ذا الجلال والإكرام تتقبله مني ولا تقطع ரஜாயி மின்க யா கரீம் வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா ஹைரில் கல்கி சையனா முஹம்மதின் வாலிஹி வஸ்ஹாபி அஜ்மஈன்.